வாழ்ந்து வரக்கூடிய வேளையிலே அருந்ததர் குலமான முத்துவீர மகளையிட என் தாயான பூலுடைய மனம் அழகுடனே வாழ்ந்து வரக்கூடிய வேளையிலே அவர்கள் அருந்ததர் குலமதில் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமானே? அவர் பாலோடு பொம்சோடு பாலோடு பொம்சோடு அழகுடனே வாழ்ந்துவார். அவர் சொத்தான குறவுமில்லை, சுகத்தான குறவுமில்லை, பாலால குறவுமில்லை, நம்ம பாக்கியத்தால் குறவுமில்லை. ஆடி இருக்கே மாடி இருக்கு, யாருக்கு மத்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகமே இருக்கு, அங்க சொந்த பந்தம் தாய் இருக்கு. முத்துவீர மகனுக்கு மூணு நேரம் இருக்கும், தாராள குறவும் இல்லை, பாக்கியத்தில் வாழ்வும் இல்லை, தாரை குறவும் இல்லை, சுகத்தாரையும் ஒரு தாழ்வில்லை. சொத்து பத்துக்கள் ஏராளமாக இருந்தாலும் ஆடு இருக்கிறது, மாடு இருக்கிறது, அடுக்குமத்த வீடு இருக்கிறது. ஆனால் என்ன முத்துவீர மகனுக்கு மூணு நேரம் இருக்கும் என்ன வருத்தம் தெரியுமானே? அம்மா பிள்ளை எல்லாம் கவலையாது, பிள்ளை எல்லாம் கவலையாது, கொள்ளுவாளா அதில் எல்லாம் கவலையாது, கவலை கொள்ளுவாளா குழந்தை எல்லாம் கவலையாது, குழந்தை எல்லாம் கவலையாது, கொடுக்கலை கொள்ளுவா மாட்டுத்தோல் எடுக்கிறது, உப்பு கறி எண்ணம் போடுறது, அடுத்து கூட பண்ணது வேலை. ஆமா, செத்த மாட்டு தோலை கொண்டு பக்கத்து வீட்டு சந்தையில கொண்டு போடுறது. சந்தை எங்க இருக்கிறது? பணக்குடியிடம் சந்தை இருக்கிறது. ஆமா, நிறைய தருவாங்க. ஆமா, அதனால இவருடைய தொழிலானது குலத்தொழிலானது கூடை பின்னுவதாகவும், அது மட்டுமல்லாமல் பசுத்தோல், ஆட்டுத்தோல், ஆமா விற்பனை செய்து வருதா, அதாவது தொழிலே அந்த தொழில் தான். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே முத்துவீர மகளையான பூருடையவளும் அந்த நல்ல வேளையே திருவோடு யாசகம் கேட்பவர். அப்ப பூலுடையார் வாசலில வந்து எம்மா வீட்டுல யாரு இருக்கா, யாரு இருக்கா வீட்டுல என் தாயான பூலுடையார பார்த்து அந்த நேரம் வந்தல்லோ கேட்டாரா. யாசகம் எப்படி கேட்காரு? எம்மா சோறு படுக்க ஏதாவது பச்சரிசியோ இல்ல அரிசியோ யாசகமா உங்களால முடிஞ்சதை போடுங்க. எப்படி போடணும்? உங்க பிள்ளை கையால் போட வேண்டும், திறனின் கையால் செய்தானே போட வேண்டும். அந்த வார்த்தை காதில் கேட்டு, அந்த வார்த்தை காதில் கேட்டு நம்ம பூலுடையா யாரு செய்ய
எம்மா உங்களால முடிந்த காணிக்கையை போடுங்க. யாசகம் கேட்கவரும் உன் கையை உன் பிள்ளை கையால யாசகம் போடு என்று சொல்லுகிறார். சரி, யாரு கையால? ஓ பிள்ளை கையால போட்டு. பிள்ளை கையால யாசகம் போடுனா பூலோட என்ன செய்வா? என்ன செய்வா? என்ன செய்வா? அவதான் குழந்தை இல்லையே. பிள்ளை இல்லை என்று சொல்லி அவளே வெறும் வருத்தம் கொண்டு இருக்கிறார். பெரிய வருத்தத்தோட இருக்கா. அவ என்ன செய்கிறா? அந்த வார்த்தை காதல் கேட்டு காதல் கேட்டு காதல் கேட்டு காதல் கேட்டு எந்த பிள்ளைய வச்சு நான் யாசகம் போடுவேன் ஐயா? நானே மலடி யார வச்சு யாசகம் போடுவேன் என்று முத்து முத்தாக கண்ணீரை முகமெல்லாம் அடிப்பாளா? முத்து முத்தா கண்ணீரை முகமெல்லாம் அடித்து அவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் அடிப்பாளா? என் தாயான பொருளையானவள் அவள் அவன் அந்த நேரத்தில் அழுது புலம்பும் பொழுது அந்த முத்து வீர பகலே நம்மளே பிள்ளை இல்லாம நம்மளே தவம் இருக்கோம். அதனால பிள்ளைங்க நம்மகிட்ட கேட்காரு, நம்ம பிள்ளைக்கு எங்க போவோம் என்று சொன்னாரு. ஏன் அந்த வார்த்தை காதல் கேட்டு அந்த நேரம் யாரு சொல்வா? அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், கொள்ள வேண்டாம், நீ பிள்ளை இல்லை என்று சொல்லு, இருக்கவரை கொள்ள வேண்டாம், மகளை இல்லை சொல்லு சொல்லு அஞ்ச வேண்டாம், மதுர வேண்டாம், ஆறு இரம் கொள்ள வேண்டாம் அம்மா, கொள்ள வேண்டாம் அம்மா. இல்லை இல்லை என்று சொல்லி பெருங்கவலை கொள்ளாத, அவனை பெரிய கவலை கொள்ளாத, முதலை இல்லை என்று சொல்லி மனக்கவலை கொள்ள வேண்டாம், வருத்தம் கொள்ளாத, வருத்தம் கொள்ளாத, குழந்தை இல்லை என்று சொல்லி கொடுங்கவலை கொள்ள வேண்டாம், அவனை பெரிய கவலை கொள்ளாம இறைவனின் அருள் இருந்தால் சரி கண்டிப்பாக உனக்கு ஏந்த பிள்ளை கிடைக்கும் அல்லவா? இறைவன் அருள் இருந்தால் கண்டிப்பா உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். ஈஸ்வரனின் அருள் இருந்தால் கண்டிப்பாக உனக்கு ஒரு கிடைக்கும், கண்டிப்பா உனக்கு ஒரு பாலன் கிடைப்பான் என்று சொல்லும் பொழுது அந்த நேரமானவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா? பாடி அம்மா பூலுடையா, பாடி அம்மா பூலுடையா, எந்த வார்த்தைக்கு மலரம்பி கோவிலுக்கு மாதாந்திர நடபயணம், மாதாந்திர நடபயணம், மலரம்பி வாசலிலே மாதாந்திர நடபயணம், பிள்ளை வர வேண்டும் என்றால் திருக்குறுங்குடியிலே இல்ல மலை நம்பி அம்பாளுக்கு
மலை நம்பி ஆமா சரி அங்க குருகுடி ஆட்சியா இருக்கா சரி மலை நம்பியாளுக்கு 21 மாதாந்திர சனிக்கிழமை என்று ஆமா மாதாந்திர மாதம் நீ போய் நடந்து வந்து மாதாந்திர விளக்கு போட்டா 21வது மாதத்துல சரி நீ கடைசியாக விளக்கு போடும் பொழுது அங்கே ஒரு நாள் தங்கி இருந்துட்டு வா. நம்ம ஒரு நாள் நீ அங்க தங்கி இரு, பிள்ளை வரம் கிடைக்க வேண்டும் சொல்லிய அண்ணனர் என்ன செய்தாரு? வாக்கு சொன்னா நான் தப்பாது, பிள்ளை இல்லை என்று சொல்லாத, எனக்கு உன் கையால எனக்கு காலுக்கு ஒரே ஒரு செருப்பு மட்டும் குடியா அப்படின்னாரு. செருப்பா? ஆமா. செருப்பு வாங்கி என்னையா போற? சொத்தை கேட்கலாம் சுகத்தை கேட்கலாம், போய் போய் அங்க செருப்பு கேட்கிற. செருப்பு உனக்கு சைஸ் என்ன சொல்லு, நான் வாங்கி தரேன். உனக்கு சைஸ் என்னன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை காதல் கேட்டோ அம்மாள முத்து வீரமகளை பிள்ளை வர வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை காதில் கேட்டோ அந்த வார்த்தை காதில் கேட்டோ எங்க வருவாரோ மாதா தீரம் மாதா தீரம் நடுவனம் கொண்டல்லவோ அலை நம்பி வசதியிலே மகிழ்ச்சியோட வருவாரோ அந்த மாதாந்தே சனிக்காலாம 21 மாதத்திலோ அணையாத தீபம் யாற்றே மாவளத்தை ஏற்றி வந்து அம்மா நெய்யேற்றி விளக்கேற்று அம்மா மலநம்பு வாசலே மலநம்பு வாசலே அவன் மணியேந்து தவாவிருக்கா பகடையுமா 21 மாதமாச்சு. அந்த 21ஆம் மாதத்திலே அவன் அவளுக்கு பிடித்து வைத்தார். முதல வரம் வேண்டும் என்று அணையாத தீபம் யாச்சு. அந்த மலையை நம்ப வாசலில் அவன் முந்தியது மண்டியிட்டு அவன் முந்தியது மண்டியிட்டு அவன் மலை வரம் கேப்பாளா ஐயா மலை வரம் கேப்பாளா என் ஊருடையா பெண்ணவா பிடிச்சு வச்சு முதலவரம் கேட்கிறார். இப்ப மாவளக்க நல்லா பிடிச்சா நல்ல குழந்தவரம் கேட்கா. ஐயா மலை நம்பி பெருமாளே, மலை நம்பி ஐயா, ஐயா திருக்கருங்குடி நாச்சியா, அம்மா எனக்கு பிள்ளை வரம் கொடு. நானும் எத்தனை பிள்ளை இல்லாத வாசலுக்கு யாராவது வருவாங்களா? கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட வருஷக்கணக்கா ஆகுது, எனக்கு ஒரு குழந்தை இல்ல. சரி ஊராது எல்லாரும் உச்சாரு எல்லாரும் அப்படி கீர்த்தனமா பேசுறாங்களா? எனக்கு ஒரு குழந்தை குரு சுவாமி. அம்மா வருத்தம் கொள்ளாத, மலை நம்பி அருள் இருந்தால் உனக்கு மழலை வர நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா? கிடைக்கும். அந்த 21ஆவது மாதத்திலே கடைசி சனிக்கிழமையில அவன் மாவிளக்கு ஏற்றி அணையாத தெய்வம் ஏற்றி வந்தோ அந்த சத்திரமிடம் அதிலே அவ கண்ணு ஏர்ந்து கிடக்கும் போது ஏர்ந்து உணக்கும் போது மலை நம்பி அருளாடு திருவம் போல வந்தல்லவோ 5 வயது சிறுவனாக புதுமையோட வந்தல்லவோ அவன் எலுமிச்ச நிறத்தலாக செக்க நல்ல சிவப்பலாக நெற்றியில பட்டையிட்டு என் திருநாம தான் பதித்து சின்ன திரு பாலகனாக அவங்க தூங்கி கொண்டு இருக்கிற இடத்துல யார் வேற மலை நம்பி வராது. அதாவது 2 பேர் நம்ம பிள்ளை வரம் கொடுக்கணும், பிள்ளை வரம் கொடுக்கணும்ல. அதனால எங்க வராரு? யார் கூட வராரு? முத்து நீர பகல தூங்குற இடத்துல பக்கத்துல வந்து இருக்காரு. அவன் எப்படி இருக்கா? நீர
சிவப்பழக எலுமிச்ச நிறத்தழக பால் போல வண்ணமாக அவன் குடும்பியத்த ஆடும் போது அவன் பூநூல போட்டல்லவோ பொண்ண மகளே இடம் மதில இடம் மதில அமர்ந்தலாவோ சின்னஞ்சிறு பாலகராக இருக்காரு பூனல போட்டுக்கிட்டாரு ஒரு குடுமி இத்தினோண்டி ஒரு குடுமி இருக்கு ஆமா எலுமிச்ச நேரத்து அழகா அழகா அப்படியே பால் போல வந்து நிக்காரு மலை நம்பி வந்து நிக்காரு ஏமா பார்த்தாரு இங்க பூலடையாரோட யார் வர்றா குறுங்குடி நாச்சா எப்படி வர்றா பிள்ளை வர கொடுக்க வேண்டும் என்று சொல்லு குறுங்குடி நாச்சியானாம எப்படி வருகிறாள் தெரியுமா எப்படி அவ தட்டு நல்ல சரிகப்பட்டு தட்டு வாராளம்மா காலம் போவோம் குங்குமம்மா கமக்கமுக்கு வெற்றி இல்லை வண்ணா பெட்டி கூடா பெட்டி இது பண்ணது முடிப்பது பாப்பது போல் வீசு கோல கையை பாப்பது போல் வீசு கோல கொண்டு வர முக்கோடைய முக்கோலசி கால்கொலசி கொலசிடவே அசலாங்க சலசாலங்க கொலசி கலகலங்க அந்த பூருடையா இடமதுலே சோப்பு கலர்ல தட்டு சேலை பட்டு வச்சு அப்படியே கட்டி இடுப்புல ஒரு கூட பெட்டி வச்சுக்கிட்டார் கையில ஒரு வீசுகள் மாதிரி வச்சுக்கிட்டார் நல்ல வாயில செவக்க 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 வெத்தலை போட்டிருக்கா இப்ப சிப்ஸ் போட்டிருக்காரு வாயில பொறி போட்டிருக்காங்க வாயில பொறி போட்டிருக்காங்க அந்த அந்த கை என்ன போட்டிருக்கா பட்டாணிகளாக மெய்மையா இருக்குமா இதுவரை வேற அப்பப்ப பாத்துக்கிட்டு இருக்காரு ஆமா கோழி கொக்கரக்கோன்னு அஞ்சு ஆகும் ஆமா அதுக்கு தட்டு கூவிடாத கூவிட்டு அப்படிதான் பார்த்தாங்க பூருடைய அம்மா கிட்ட எப்படி வர்ற அப்படியே தாளப்பு குங்குமம் கம கமக்க கையில கொண்ட வட்டு கொண்ட போட்டு பக்கத்துல வந்து பூருடைய பக்கத்துல தூங்க உட்கார்ந்துருக்கா எப்படி சொல்லுதா பூருடைய பக்கத்துல இவ உட்கார்ந்துருக்கா மலை நம்பி எங்க இருக்காரு சின்னஞ்சிறு பாலகனா முத்துவீர பகட பக்கத்துல இருக்காரு ஆமா தூங்குதவள அப்போ இந்த வேளையில அப்போ அவர் தூங்குதவள எப்படி எழுப்புதா அவ தட்டி தட்டி எழுப்புவாளா ஏம்மா பூனுடையா ஏம்மா எந்திரி என்ன இப்படிதானே தூங்குத பூஜைக்கு நேரமாச்சு எந்திரி ஏம்மா எந்திரி இந்த பூனுடையா தட்டி தட்டி எழுப்புவாளா அந்த நல்ல வேளையில கண் விழித்தாள் பூனுடையா யாரு நீங்க மங்களகரமா குங்குமம் வச்சு பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க நீங்க யாரு நீ 21 மாசமா நீ மாதாந்திர பண்ண நடக்கல நீ குழந்தை வரம் கேட்டுதானே இங்க வந்திருக்க எம்மா உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் குழந்தை வரம் உனக்கு கிடைக்கும் ஆனா குழந்தை வரம் யாரு கிடைக்குமா அதாவது முதல் குழந்தையா உனக்கு என்ன குழந்தை பிறகு தெரியுமா எம்மா முதல் குழந்தை சூளையில பெண் குழந்தை பிறக்கும் அம்மா என்று அந்த வார்த்தை கேட்டு பூலுடையாது செய்வார் உனக்கு முதல் சூழ்ல ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும்
சரி என்ன வந்த பிறகு நான் தான் ஐயனமல்ல அதனால என் பேரை வைப்பியா உங்க பேரை தானே இல்ல இந்த பிள்ளை பிறந்தாங்க உங்க பேரை கண்டிப்பா நான் வச்சிருவேன் கண்டிப்பா வச்சிருக்கீங்களா ஆமா என் பேரை வைப்ப என் பேரை வைப்ப உங்க பேரை தான் நீங்க சொன்னா வச்சுதான் ஆகணும் சரி அந்த பூலுடையானவளுக்கு பெண் குழந்தை கிடக்கும் என்று சொல்ல நீங்க மலை நம்பி பக்கத்துல குடுமையை மட்டும் தோப்பனார் வந்து நிக்காரு கோபநாத் துணி ஆடிட்டே திருப்பி ஆட்டுதாரு டிங்கி 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 ஆட்டுதாரு ஆமா ஏம்பா என்ன பெரிய எந்திரியம் ஓ பெரியவரா எந்திரியம் முத்து வீர மகளையே தட்டி தட்டி உசுப்புதாரு ஓ பெரியவரா ஏன் தூங்காத எந்திரியம் தூங்காத போதும் எப்ப இருபத்தோரு மாதத்தில் மழலை மரம் கேட்டியல்லோ உனக்கு மழை வர வேண்டுமா இந்த மலை நம்பி வாசல்ல மலை நம்பிக்கு பூஜை செய்யவர் ஆமா அவன் அப்படி சொல்லுவான் ஏன்னா உனக்கு உனக்கு பிள்ளை இருக்கும் ஆனா உனக்கு எப்படிப்பட்ட பிள்ளை வேணும் நீதான் சொல்லணும் எப்படிப்பட்ட பிள்ளை வேணும் நீதான் சொல்லணும் என்ன பிள்ளை வேணும் தெரியுமா உனக்கு அமிர்த பால வேணுமா சமர்த்த பால வேணுமா அமிர்த பாலன்னா அதாவது ஆயுஷ் 100 அடங்காத பிள்ளை அடங்காத பிள்ளை ஊருக்கு அடங்க மாட்டான் தாய்க்கு அடங்க மாட்டான் தகப்புக்கு அடங்க மாட்டான் இருக்கிற கட்ட முடிச்சதுக்கு எல்லாம் அந்த அமர்சத்துல இருக்கும் அவன் அடங்காத பிள்ளை ஆயுஷ் 100 உனக்கு அந்த பிள்ளை வேணுமா இல்ல சமர்த்தன் பிள்ளை வேணுமா சமர்த்தன்னா என்னது ஆயுஷ் கம்மி ஆனா எப்படி இருப்பான் வீரனுக்கு வீரனாக அழகனுக்கு அழகனாக புத்திக்கு புத்தியாக புத்தியுள்ள மாதையாக சமர்தன் பிள்ளைக்கு ஆயுஷ் கம்மி 21 வயசு வரலாம் இருப்பான் ஆனா அவன் ஆணுக்கு ஆணழகனா இருப்பான் நல்ல சிந்தனை இருக்கும் நல்ல புத்தி இருக்கும் புத்தியோட பொழப்பு நடத்துவான் சூராதி சூரனா இருப்பான் வீராதி வீரனா இருப்பான் ஆன போல அழகனுக்கு அழக கட்டழகனா இருப்பான் உனக்கு அப்படிப்பட்ட பிள்ளை வேணுமா அமர்த்தன் பிள்ளை வேணுமா சமர்த்தன் பிள்ளை வேணுமா பார்த்தாரு முத்து வீர மகனை பார்த்தாரு ஆயுஷ் 100 கட்டு அலக்கழிச்சு பெற்ற பிள்ளை என்ன சொல்லுவான் அப்ப வளர்த்த சீரி சரியில்லை ஆத்தா வளர்த்த சீரி சரியில்லம்மா இந்த பேரெல்லாம் கேட்டு நான் ஊர் மத்தில கை கட்டி நிக்கவா எனக்கு அமர்த்தா வேற சமர்த்தன் சமர்த்தன் வரத்துல உனக்கு